அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். நட்சத்திரங்களில் அற்புதமான ஒரு நட்சத்திரத்தை பற்றி இன்னைக்கு பேச போகிறேன். விசாகம். விசாகம் என்பது காலபுருஷ தத்துவத்தின்படி விசாக நட்சத்திரம் துலாத்தில் 3 பாதங்கள் இருக்கிறது, விருச்சிகத்தில் 1 பாதம் இருக்கிறது. இந்த விசாக நட்சத்திரம் ராகுவுடைய தோஷமுடைய, முன்னோர்களுடைய தோஷமுடைய நட்சத்திரம்தான் இந்த விசாகம். விசாக நட்சத்திரம் முருகன் பிறந்த நட்சத்திரம். முருகன் வைகாசி விசாகம் விமர்சையாக கொண்டாடப்படுகின்ற நாள் முருகனுக்காக அற்புதமாக கொண்டாடப்படுகிறது. வைகாசி விசாகம் எல்லா ஸ்தலங்களிலும், முருகன் ஸ்தலங்களிலும் சிறப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த விசாக நட்சத்திரம் ஒரு சுபாவ நட்சத்திரம். சுபாவ நட்சத்திரம்னா ஜோதிட சாஸ்திரத்தில் சுபாவம்னா என்ன சொன்னான்னா அப்ராணியாக இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அப்ராணியாக இருக்கக்கூடிய ஒரு உடைய. இந்த விசாக நட்சத்திரத்திற்குடைய சிம்பல் குயவனுடைய வண்டி சக்கரம். குயவனுடைய வண்டி சக்கரம். இந்த முரம் என்று சொல்லக்கூடிய சுலகு அப்படிம்பாங்க. எங்கள் ஏரியாவில் முரம் என்று சொல்லக்கூடிய சுலகு. இந்த பிடைப்பாங்களை அரிசி போட்டு பிறச்சி கல்லெல்லாம் பிறக்கக்கூடிய அந்த முரம் இதோடைய சிம்பல். விசாக நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அங்கே ஒரு இந்த தற்கொலை தோஷம் அல்லது வாகன விபத்து தோஷம், கேன்சர் போன்ற கொடிய நோய்கள் அங்கே உண்டு, கண்டிப்பாக உண்டு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதற்கு காரணம் என்ன சொன்னால், தாத்தா தோஷமுடைய அப்பாவுடைய அப்பா இந்த நட்சத்திரத்திற்கு தோஷமானவராக வந்து விடுவார். அப்போ விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்து ராகு எந்த இடத்துல இருக்கிறானோ அந்த இடத்துல தான் நமக்கு தோஷம். விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்து ராகு நமக்கு எந்த இடத்துல இருக்கிறானோ அந்த இடத்துல தான் நம்ம தாத்தா பண்ணின கொடுமை இருக்குன்னு அர்த்தம். தாத்தா பண்ண கொடுமை அந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ அது என்ன, நம்மளுடைய லக்கணத்திற்கு என்ன காரத்துவம் உடையதோ அதில் நாம் அடி வாங்கி கொண்டே இருப்போம். அதில் நம்ம பாதித்து கொண்டே இருப்போம். இதில் லக்கண புள்ளி இருந்தாலும் சரிதான், ராசி புள்ளி இருந்தாலும் சரிதான். ஏன்னா இங்கே ராகு பிரச்சனைக்குரியவன். அந்த ராகு என்ன சொன்னான்னா 8ஆம் இடம் சார்ந்த விஷயத்தில் என்ன சொன்னான்னா ராகு என்ன சொன்னால் எந்த இடத்துல நிற்கிறதோ, அது எந்த இடத்துல நிற்கிறதோ அங்கே என்ன சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கிறது. ராகு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய இந்த கிரகம் என்ன சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யும், பேராசையை தூண்டிவிட்டு பேராசையை தூண்டிவிட்டு பெருநஷ்டத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். அந்த பெருநஷ்டத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். அப்போ பெருநஷ்டத்தை கொடுத்த பிறகு ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, விசாக நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக அவர்களுடைய தகப்பனார் அந்த வர்க்கத்தில் திதி கொடுக்காத தோஷம், திதி சரியாக கொடுக்கப்படவில்லை. அப்போ அந்த திதி கொடுக்காத தோஷம் இருக்கிற காரணத்தினால விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்துருவாங்க. அப்போ முன்னோர்கள் என்று முன்னோர்களை இவர்கள் வழிபாடு பண்ணவும் வருடம் ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று தன்னுடைய ஜாதகத்தில் ராகு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த கிழமையில் போகணும். அந்த கிழமையில் போய் அன்றைக்கு ராகு காலம் அல்லது யமகண்டத்தில் அந்த நாகராஜ பெருமானை வழிபாடு பண்ணிட்டு வரும். எப்போ விசாக நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவர்களுக்கு திருமண வாழ்க்கை நன்றாக அமைந்து விட்டது என்று சொன்னால் தொழிலில் பிரச்சனை வந்துவிடும். தொழில் நன்றாக அமைந்து விட்டது என்று சொன்னால் அதில் ஒரு உத்வேகத்தோடும் பெரிய சக்ஸஸ் மேனாக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை கண்டிப்பாக பாதிக்கப்படும். ராகு பிள்ளை செவ்வாயுடைய தோஷம்தான் இந்த லக்கணத்தை கண்டிப்பாக இந்த நட்சத்திரத்தை ஆட்டி படைக்கும். அப்போ எல்லா மனிதனுமே நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும் அப்படின்னா,
விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுப்பதற்குண்டான ஆதிபத்தியமான வேலைகளை கண்டிப்பாக செஞ்சிடணும். காலையில் எந்திரிச்ச உடனே உங்கள் தாத்தாவை வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு 27 முறையாவது அவருடைய பேரை சொல்லணும். யாராக இருந்தாலும் உயிரோடு இருந்தாலும் சொல்லு, உயிரோடு இருந்தாலும். ஏன்னா ரொம்ப நாளைக்கு விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்து வந்து தாத்தா ரொம்ப நாளைக்கு இருந்தாருன்னா நமக்கு வந்து பெரிய முன்னேற்றம் கிடையாது. அதே சமயத்தில் சீக்கிரமாக வந்து அவரை வழி அனுப்புவதற்காகத்தான் இந்த விசாக நட்சத்திரத்தில் போய் இந்த பிறப்பாங்க. அப்போயே நம்ம வந்துடும். அப்போயே அவர் என்ன சுதாரிச்சுக்கொண்டு நம்ம இப்போ நம்மளுடைய மகன் பிள்ளை வயிற்றில் விசாக நட்சத்திரத்தில் போய் வந்து ஒரு பிள்ளை பிறந்துருச்சுன்னா, அது ஆணோ பெண்ணோ பிறந்துருச்சுன்னா, அது வளர்ந்து வரதுக்குள்ளே நம்மளை சீக்கிரமாக காலி பண்ணிடும்னு நினச்சி அவர் முறையாக அவர்களுடைய அப்பா அம்மாவுக்கு வந்து முறையாக திதி கொடுத்தார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக தப்பிச்சிருவாங்க. அப்படி திதி கொடுக்கவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக சீக்கிரமாக விசா வாங்குவதற்கு அவர்கள் ரெடியாகி கொள்ள வேண்டியது தான். இந்த விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய வீட்டில் அல்லது விசாக நட்சத்திரத்தில் வந்து உங்களுடைய லக்ன புள்ளியோ ராசி புள்ளியோ இருந்து விட்டது என்று சொன்னால், சூரியன் இருந்தாலும் அங்கே கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் ராகு பகவானுடைய கொடூரமான நோய்களை சந்தித்து கேன்சர், கிட்னி ஃபெயிலியரு, அதாவது வந்து வந்துவிட்டால் சாவோடு முடியக்கூடியது தான். லிவர் பிரச்சனை வந்துட்டால் சாவோடு முடியக்கூடியது. நீங்கள் ஹார்ட் அட்டாக் கூட தப்பிச்சிருவான், சுகர் பேஷண்ட் கூட தப்பிச்சிருவாங்க, கண்டிப்பாக தப்பிச்சிருவான். என்ன காரணம்? அதில் வந்து உடல் உழைப்பு வேணும். சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து உடல் உழைப்பு இருந்ததா கண்டிப்பாக அவன் தப்பிச்சிருவான். உணவை கட்டுப்பாடாக வச்சுருந்தானா ஒன்றுமே பண்ணாது. ஹார்ட் பேஷண்ட்டா உணவை அசைவ உணவுகளை தவிர்த்திடணும். தவிர்த்துட்டு சாதுவான மென்மையான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு வர வர நல்லா வாக்கிங் போகணும். கரெக்டாக போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ரொம்ப நாளைக்கு நீங்கள் இருந்துருவீங்க. ஆனால் இந்த மாதிரியான லிவர் பிரச்சனைகள், அதற்கடுத்து கிட்னி பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு ஒரு நபர் சதய நட்சத்திரம் ராகுவுடைய தோஷம் இப்போ டயசிஸ் பண்ணிகிட்ருக்கிறார். காரணம் வந்து அந்த ராகு என்ன செஞ்சிட்டான்? குடிகாரன் ஆக்கி விட்டான். அப்போ குடிகாரன் ஆக்கி குடிச்சுன்னு சொன்னால் இதில் வேறு பார் வேறு அவர் வந்து என்னது எடுத்திருக்காரு? குத்தகைக்கு எடுத்திருக்காரு. பார் குத்தகைக்கு எடுத்தால் எப்படி இருக்கும்? குடிச்சுன்னு சொன்னால் முகமெல்லாம் கருப்பாகி விட்டு அதனால் பரிதாபத்திற்குரிய வயசெல்லாம் கம்மியான வயசு தான், பெரிய வயசெல்லாம் கிடையாது. அப்போ இந்த ஜோதிடத்தில் வந்து நுணுக்கங்கள் இருக்குது. அதாவது வந்து டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி என்பது ஆயாதி சக்கரம் தான். அதில் என்னென்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் வந்து வெளியே விடலை. ஒரு பகுதியை வச்சுட்டே எல்லோரும் உருட்டி தொலைச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கு தீர்வு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா யாராலையும் சொல்ல முடியல. ஏன்னா தீர்வுக்கு உண்டான புஸ்தகங்கள் இவங்களுக்கு கிடைக்கல, ஏன்ட்டு இருக்குது, இன்னமும் இருக்குது. அதனால தான் நான் வந்து எங்கேயுமே வெளி உலகத்துக்கே வர மாட்டேன். நீ வா, நேரடியாக வா, தீர்வுக்கு கரெக்டாக வந்துடு. தீர்வுக்கு வந்தாச்சும் தீர்வு பண்ணி கொடுத்துறேன். வாழ்க்கையில் ஒரு தடவை தான் நீ செலவழிக்க போகிற, அதுக்கப்புறம் நீ செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வீடு கட்டிட்டு அதுக்கடுத்து நீ மாடி கட்டணுன்னா அது உன் இஷ்டம்தான். அதை நீ விளையடிச்சு வந்து என்ன சொன்ன சுத்தம் பண்ணி வச்சுக்கிட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இதுதான் ஜோதிடத்தில் வந்து வருடம் ஜாதகம் பார்க்கணும். பரிகாரம் என்பது வந்து ஒரே இதுதான். எனக்கு பேர் வச்சது வந்து என்ன சொன்னா 27 தடவையாக மாற்றிக்கிட்டு இருக்க போகிறோம். நட்சத்திரங்கள் மாறாது. நட்சத்திரத்துடைய ஆரம்ப புள்ளி வந்து ஒன்று தான். அப்போங்கும்போது அதனால தான் வந்து என்ன சொன்னேன்னா நான் வந்து வெளி உலகத்தை வந்து ரொம்ப விரும்புறது கிடையாது. இங்கேயே தேவையான வருமானம் வருது. பிறகு எதுக்கு வந்து வெளி உலகத்தில் போய் ஹோட்டலில் போயிட்டு ரூம் போட்டு தங்கி எல்லா மனிதர்கள் என்ன சொன்னாங்க? மனிதர்கள் நம்மளை தேடி வரணும். குருவை தேடி வந்து சிஷியர்கள் வரணுமே தவிர சிஷியர்கள் வந்து சிஷியர்களை தேடி குரு போகக்கூடிய சாஸ்திர சம்பிரதாயங்கள் எங்கேயுமே கிடையாது. அதனால் வந்து எல்லா மனிதனுமே ராகு இந்த தோஷமுடைய இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும்? முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்கணும். கண்டிப்பாக உங்களுடைய தொழிலில் எந்த பிழையும் செய்யக்கூடாது, ஜெனூனாக இருக்கணும். அதற்கடுத்து திருமண வாழ்க்கையில் மனைவிக்கு வந்து துரோகம் பண்ணக்கூடாது. ஏன்னா அங்கே தான் பிரச்சனை வரும். செவ்வாய் என்ன செய்வார்? மூர்க்கத்தனமாக இருப்பார். அந்த மூர்க்கத்தனத்தை அங்கே காட்டக்கூடாது. அங்கே வந்து வளைஞ்சு நெளிஞ்சு போயிடணும், பிரச்சனை வராது. வளைஞ்சு நெளிஞ்சு போயிடணும், பிரச்சனை வராது. அதே சமயத்தில் தொழில் பார்க்கின்ற இடத்தில் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னோன்னா
நல்லா தொழில் பார்க்கலாம். நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இந்த போலீஸ், காவல்துறை, மருத்துவம் இதெல்லாம் தேர்ந்தெடுங்க. கண்டிப்பாக நன்றாக இருக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது. ராகு சார்ந்த வந்து என்ன சொல்லலாம்னா வந்து கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் எடுக்கலாம். எடுத்து நீட்டாக படிக்கலாம். அதுல எல்லாம் நிறைய ஜெனூன் ஆகும். 2வது என்ன சொல்லலாம்னா, எப்பயுமே இவர்களுக்கு பிரச்சனை, ஒன்று முன்னோர்களுடைய சாபம் பெற்றவர்கள். அப்போ முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்க கொடுக்க அந்த சாபம் குறையும். எப்பயுமே நீங்கள் வந்து திருநாகேஸ்வரம் போய் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் ராகு எந்த கட்டத்தில் இருக்கிறானோ அந்த கட்டத்தில் இருக்கிற கிழமையை பார்த்து போய் திருநாகேஸ்வரம் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடணும். மாதத்தில் 2 செவ்வாய்க்கிழமைகள் நீங்கள் வந்து முருகன் கோயிலுக்கு போய் செவ்வாய்க்கிழமை வந்து மாலை நேரமாக பார்த்து போய் ஒரு செவ்வரளி மாலை வாங்கி போட்டு 100 குங்குமம் வாங்கி கொடுத்துட்டு ஒரு 2 தீபம் போட்டு வந்துடுங்க. உங்களுடைய தொழில் பாதிக்காது, திருமண வாழ்க்கை போயிடும். அதனால் தொழில் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு தேய்விரையில் செவ்வாய்க்கிழமை போடணும். வளர்விரை செவ்வாய்க்கிழமையில் குடும்பத்தில் வந்து பிரச்சனை வரக்கூடாது. 2வது வந்து உங்களுக்கு தான் பிரச்சனை. பெண்ணாக இருந்தால் விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தாச்சா கணவனிடம் வந்து என்ன சார் நமக்கு இதுதான் விதி, நம்ம வந்து நல்லா அனுசரித்து போய்க்கிடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். ஆணாக விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்துட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும்னு நமக்கு விதி. அவள் தான் லைஃப் வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் அதில் வந்து ரொம்ப ரீச்சாக போவது, அதிகமாக ராகுவுடைய தோஷம் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்பீடாக போகிறதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சுணக்கத்தை உருவாக்கி பெரிய பிரச்சனை. செவ்வாய் ராகு என்பது கொடூரமான தோஷம். செவ்வாய் ராகு என்பது கொடூரமான தோஷம். அந்த கொடூரமான தோஷம் எதெல்லாம் கொடூரமான தோஷம்னா செவ்வாய் ராகு கொடூரமான தோஷம். ராகு சந்திரன் கொடூரமான தோஷம். ராகு சந்திரன் கொடூரமான தோஷம். இந்த கொடூரமான தோஷம்லாம் வந்து என்ன சொல்கிறேன் ரொம்ப மோசமானது. சூரியன் கேது, சூரியன் சனி கொடூரமான தோஷம். சூரியனும் சனியும் கொடூரமான தோஷம். அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா சுக்கிரனும் புதனும் கொடூரமான தோஷம். சுக்கிரன் புதன் கொடூரமான தோஷம். செவ்வாய் கேது கொடூரமான தோஷம். செவ்வாய் கேது கொடூரமான தோஷம். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா சந்திரன் புதன் சந்திரன் கொடூரமான தோஷம். புதனும் சுக்கிரனும் கொடூரமான தோஷம். புதனும் சுக்கிரனும் கொடூரமான தோஷம். இப்படி ஒவ்வொரு விதத்திலும் என்ன சொன்னான்னா வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தோஷங்கள் இருக்கிறது. அதை இன்னொரு நாளைக்கு நான் விரிவாக சொல்கிறேன். எனக்கு வந்து சொல்வதற்குண்டான அந்த மைண்ட் செட்டிங்ஸ் வரல. அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா பொதுவாக விசாக நட்சத்திரம் ராகு ப்ளஸ் செவ்வாய் தோஷம் உடையது தான். இவர்கள் அகலக்கால் வைத்து வாழ்க்கையை இழந்திருப்பார்கள், அல்லது திருமண பந்தத்தில் வந்து பிரச்சனைக்குரியவர்களாக இருப்பார்கள், அல்லது தொழில் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைக்குரியவர்களாக இருப்பார்கள். இதற்கு முன்னோர்கள் வழிபாடும் திருநாகேஸ்வரம் வழிபாடும் ப்ளஸ் வந்து என்ன சொன்னான்னா முருகப்பெருமான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா புனர்பூசத்தில் பிறந்த ராமன் வந்து என்ன வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டார்? செவ்வாயால் பாதிக்கப்பட்டாரா? செவ்வாயால் பாதிக்கப்பட்டார். இளைய சகோதரன் சாணை வந்து என்ன சொன்னால் அரசாட்சியில் உட்காந்தான். அப்போ அங்கே செவ்வாய் வந்து உள்ளே போய் நுழைஞ்சிட்டார் இல்லையா? நுழைஞ்சிட்டார். அதே சமயத்தில் வந்து ராகு எப்படி வந்து பாதித்தான்? ராகு எப்படி வந்து பாதித்தான் அப்படின்னா வந்து என்ன சொன்னால் அந்த ஐடியாவை கொடுத்தது யார்? கூனி என்று சொன்னால் அது ஒரு வயது முதிர்ந்த ஒரு பாட்டியம்மாவை அவர் முதுகு கூனி இருக்கிறதுனால சின்ன வயசுலேருந்து ஒரு வில்வத்தை படிக்கும்போது இந்த கல்லை வச்சது முதுகில் அடித்த இதை வந்து அரசகுமாரர்கள் ஒரு விளையாட்டாக செய்ததை வந்து அவள் மனதில் வைத்து கடைசியில் கைகையிடம் போட்டு கொடுத்து வந்து என்ன சொன்னான்னா காட்டுக்கு அனுப்பியதற்கு காரணம் எல்லாம் என்ன சொன்னால் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான். அதனால் எப்பயுமே விசாக நட்சத்திரத்தில் வந்து என்ன செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது பெரிய போராட்டம் பண்ணிகிட்டு இருப்பவங்க, ரொம்ப வந்து டிப்ரெஷன் விசாக நட்சத்திரம் வருகின்ற அன்னைக்கு அவர்களுக்கு கல்கண்டு பாயாசம் வைத்து கொடுங்கள். கற்கண்டு பாயாசம் எந்த ஒரு மனிதனுடைய
ஜீவ நாடியை சரி ஒடுக்குவதற்கு அவனுடைய வேகத்தை, அவனுடைய மிதை வந்து என்ன சொன்னான்னா வந்து சரி பண்ணுவதற்கு, வேகத்தை வந்து சரி பண்ணுவதற்கு, அவனுடைய வேகத்தை வந்து என்ன சொன்னான்னா வந்து குறைப்பதற்கு, நீங்கள் கற்கண்டு பாயாசம் வச்சு விசாக நட்சத்திரம் வருகின்ற அன்று அந்த கொம்பாதி கொம்பர்களும் சொன்னோடி கேட்காத கொம்பர்களும் நீங்கள் வைத்து கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அவர்கள் அப்படியே அமைதியாகி விடுவார்கள். இது கணவராக இருந்தாலும் சரி தான், மனைவியாக எந்த விசாக நட்சத்திரம் வருகின்றன்று நீங்கள் வந்து யாரை ஒடுக்க நினைக்கிறீர்களா, தவறான பாதைக்கு இதை செஞ்சிடக்கூடாது. நம்மகிட்ட ஒருத்தர் அடிமையாகணும் அப்படின்னு செஞ்சிடக்கூடாது. ஒரு மனிதன் தனக்கு துன்பம் படுத்துகிறான், தன்னுடைய மனசை கஷ்டப்படுத்துகிறான், தனக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கிறான் அப்படின்னு நினைக்கிறவங்க விசாக நட்சத்திரம் வருகின்ற அன்று கற்கண்டு பாயாசம் வைத்து அவர்களுக்கு கொடுத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறோன்னா அப்படியே ஆஃப் ஆகிடும். இப்போ நம்ம போகிறோம், தெருவில் போகும்போது நம்மளை ஒரு நாய் குறைச்சிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும். அது நம்ம சில இது வந்து இது ஒரு கர்மா. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அன்றைக்கு விசாக நட்சத்திரம் வருகின்ற அன்று 4 பிஸ்கட் வாங்கிட்டு போகணும். அந்த நாய் வந்து குறைச்சிட்டே வரும், அப்படியே அந்த பிஸ்கட்டை போட்டுடணும், அது தின்றும். அதுக்கு பிறகு வாழ்நாளையில் உங்களை பார்த்து குறைக்காது, யாரை பார்த்தும் குறைக்காது. அந்த அளவுக்கு ஒரு சுபாவமான மென்மையான குணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம். அது வந்து ராகுவும் செவ்வாய் தோஷமுடையது. பரிசித்து பாருங்கள். கண்டிப்பாக இன்னும் நிறையா சொல்லணும்னு இருந்தாலும் இன்றைக்கி நான் வந்து தோட்டத்தில் போய் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு 5 மணி நேரம் நின்றுட்டு வந்தேன்னா டயர்டாகி போச்சு. இருந்தாலும் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது 3வது வீடியோ. 4வது வீடியோ போட முடியுதான்னு பார்ப்போம். அதனால் விசாக நட்சத்திரத்துடைய ஒரு அருமை இதுதான். கண்டிப்பாக இதை பயன்படுத்தி பாருங்கள். எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.